கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதாகமத்திலே ஆராதனை அல்லது தொழுது கொள்ளுதல், ஆங்கிலத்துல வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையை நாம அடிக்கடி வாசிக்கிறது உண்டு, கேள்விப்பட்டிருப்பது உண்டு. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் அதை செய்கிறோம். நம்முடைய தேவனை நாம் தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம். ஈவன் இந்த காலை பொழுதிலும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் அவரை ஆராதிப்பது ஒரு சரியான ஒரு செயலாக இருக்கிறது. ஆக இந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆங்கிலத்துல ஒர்த் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அதாவது ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து அவருக்கு நாம் அந்த கனத்தை நாம் செலுத்த வேண்டும் என்று நாம் அர்த்தம் கொள்ளலாம். அதே சமயத்துல வேதாகமத்துல நேரடியான ஒரு விளக்கம் என்று சொல்லி இந்த ஆராதனைக்கு என்று சொல்ல முடியாது. காரணம், நமக்கு பல உதாரணங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. பல கட்டளைகள் எப்படி நான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறது இருக்கிறது. மற்றும் வரலாற்று சம்பவங்கள், அநேகர் தேவனை தொழுது கொண்ட விதங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆக நாம எப்படி தேவனை ஆராதிக்கலாம் என்கிறதை உதாரணங்களை வைத்து நாம என்ன செய்யலாம்னு சொன்னா கண்டுபிடிக்க முடியும். சோ இன்னைக்கு காலையில ஒரு அடையாளம், அதாவது ஒரு சிறந்த ஒரு ஆராதனையினுடைய அடையாளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமா யோவான் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இங்கே மரியாள் அவர்கள் செய்த ஒரு செயலை நாம் பார்க்கிறோம். இந்த மரியாள் குடும்பமானது தேவனுக்கு அல்லது இயேசுவுக்கு பிரியமா இருந்த ஒரு குடும்பம் என்று நாம வாசிக்கிறோம். இந்த காரியத்தை செய்வதற்கு மரியாளுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். அதுல ஒரு முக்கியமான காரணம் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய சகோதரனுடைய வாழ்க்கையில் அவர் செய்த மிகுந்த பெரிய ஒரு அற்புதம். நிச்சயமா அது மட்டும் கிடையாது, அவள் தேவனை, அவருடைய மதிப்பை அவள் அதிகமாக உணர்ந்திருந்தாள். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவள் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். இங்க முதல் விஷயம் நாம என்ன இதுல இருந்து கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், நம்முடைய ஆராதனை அல்லது உண்மையான ஒரு ஆராதனை, சிறப்பான ஒரு ஆராதனை, அது அளந்து காணப்படும். அதாவது நாம அவருடைய குணத்தையும் அவருடைய மதிப்பையும் அளந்து, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து அது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆங்கிலத்துல சொல்லணும்னு சொன்னா ட்ரூ வர்ஷிப் இஸ் மெஷர்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மீனிங்ஃபுல் வர்ஷிப் இஸ் மெஷர்டு. எந்த அளவுல நீங்க ஒரு நபரையோ அல்லது ஒன்றை நீங்க அளக்குறீங்களோ அதன் அடிப்படையில தான் நீங்க அதை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இங்க இந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு அவங்க கனப்படுத்தி இருந்தார்கள், உயர்த்தி வைத்திருந்தார்கள் அவருடைய வாழ்க்கையில என்பதை அவர்கள் வெளிப்படுத்துறாங்க. அது எந்த அளவுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதியில நாம வாசிக்கிறோம், இந்த வசனத்துல அது விலையேற பெற்ற ஒரு தைலம் என்று நாம் வாசிக்கிறோம். விலையேற பெற்ற, வெரி காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்துல நாம வாசிக்கிறோம். ஏன் அது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த தைலத்தை தயாரிப்பது எளிதான காரியம் கிடையாது. இஸ்ரவேல்ல இதை தயாரிக்கக்கூடிய சூழல் கிடையாது. ஆகவே வெளி நாடுகளிலிருந்து இதை என்ன செய்வாங்கன்னா இந்த தேசத்திற்கு கொண்டு வருவார்கள். சோ இதனுடைய மதிப்பு விலையேற பெற்ற ஒன்றாக இருந்தது. அதை இந்த யூதாஸ் காரியத்தும் என்ன செய்யலாம்னு சொன்னா வெளிப்படுத்துகிறத நீங்க பார்க்கலாம். 300 பணத்துக்கு நாம என்ன செய்யலாம், இதை விற்கலாமே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த 300 பணம், ஒரு பணம் என்பது ஒரு நபருக்கு, ஒரு சராசரி நபருக்கு ஒரு நாள் ஊதியமாக இருக்கிறது. ஆக அந்த ஒரு பணம், இப்பொழுது இங்க சொல்லப்படுற 300 பணமானது கிட்டத்தட்ட ஒரு வருடத்தினுடைய ஊதியம். சோ ஒரு வருடமாக அவர்கள் சேர்த்து வைத்த, சம்பாதித்த அந்த காரியத்தை அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கர்த்தருக்காக அல்லது இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுக்க அவர்கள் முன் வந்ததை நாம இங்க வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நல்லா நீங்க கவனிக்கணும். ஏன் இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னா, இந்த காரியத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சேர்த்து வைக்கிறதுடைய நோக்கமே தங்களுடைய மரணத்தின் போது அது அவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகவே அவங்க என்ன செய்யறாங்கன்னா இவ்வளவு விலையேற பெற்ற ஒன்றை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு தனக்கு முக்கியமான ஒன்றுதான் இந்த காரியம். ஆனா இந்த அம்மா இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருக்கிறாள் என்று இயேசுவானவரை என்ன செய்யறாருன்னா சாட்சி கொடுக்கிறார்.
பிரியமானவர்களே, அப்ப எந்த அளவுக்கு இயேசுவானவரை தன்னுடைய வாழ்க்கையில உயர்த்தி அவள் வைத்திருந்திருப்பாள் என்று நாம இதுல இருந்து யோசிக்க முடியும். நாம் எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறோம், நம்முடைய ஆராதனை எதன் அடிப்படையில் இருக்கிறது, உங்களுடைய அளவு, நீங்கள் தேவனை எந்த அளவிற்கு அளந்து வைத்திருக்கிறீர்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்கிற உணர்வு நமக்கு இருக்கிறதா, யோசிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த நாடுகள்ல சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்னன்னு சொன்னா, ஒருவேளை ஒருவருடைய வீட்டிற்கு ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த ஒரு மனிதர் விருந்தினரா வருவாங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமோ அல்லது ஒரு கிளாஸோ, அவங்க பயன்படுத்தின அந்த பொருளை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த உறவினர்கள் போனதுக்கு அப்புறம் அதை உடைத்து போடுவார்கள், அல்லது அந்த கெஸ்ட் போனதுக்கு அப்புறம் அதை உடைத்து போடுவார்கள். காரணம் என்னன்னா, அந்த பொருளை இன்னொரு நபர், அதாவது இவரை விட உயர்ந்த ஸ்தானத்துல இல்லாம இருக்கக்கூடிய குறைவான எந்த நபருமே அவர் பயன்படுத்தினதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குமா. சோ இங்கே நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அம்மா இதை இயேசுவுக்காகவே என்ன செய்யறாங்கன்னா அதை உடைத்து பயன்படுத்துகிறத நீங்க இங்க பார்க்க முடியும். சோ பிரியமானவர்களே, வேதாகமத்துல வர்ஷிப் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா இது ஆபிரகாம் ஈசாக்கு அந்த கதையிலே பலி செலுத்த சென்ற அந்த கதையிலே வரக்கூடிய ஒரு வசனம். அங்கே நான் வாசிக்கிறோம், அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். தொழுது கொண்டு நாங்கள் திரும்பி வருவோம் என்றான். நீங்க இதுல ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். என்னதான் மரியாள் விலையேற பெற்ற ஒன்றை, 300 பணம் பெறத்தக்க ஒன்றை, கிடைக்காத ஒரு அரிய ஒரு பொருளை அவள் இயேசுவுக்காக கொடுக்க முன்வந்தது ஒரு பக்கம் இருந்தாலும், அங்கே அது 300 பணமா இருந்ததுனாலே இங்கே இந்த அளவிற்கு அவள் மதிக்கப்படுவது கிடையாது. மாறாக அவள் செய்த அந்த தியாகம், அவள் எந்த அளவுக்கு தன்னுடைய தியாக உணர்வை எந்த அளவுக்கு அவள் வெளிப்படுத்தினார் என்பதுதான் நாம் உணர்ந்து கொள்ளணும். இங்கேயும் கூட ஆபிரகாம் தேவனை ஆராதித்தான், தேவனை தொழுது கொண்டான். அவன் செய்த தியாகம் என்ன? தனக்கு பிரியமா இருந்த ஒரே குமாரனையே அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தேவனுடைய கனத்தை உணர்ந்து, உயர்வை உணர்ந்து, மதித்து, எனக்கு சிறப்பா இருக்கக்கூடிய என்னுடைய ஒரே குமாரனே நான் என்ன செய்வேன், தியாகம் செய்வதற்கு தயார் என்று அவரை தொழுது கொள்வதற்கு அவன் அங்கே புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு நாம் வைத்திருக்கிறோம்? மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் காலூனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கும் சேனைகளின் கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். நாம் தேவனுக்கு எண்ணத்தை செலுத்துகிறோம்? தேவனை நாம் எந்த அளவுக்கு மதிக்கிறோம்? ஒரு உலக அதிபதிக்கே நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை பிரியப்படுத்த நாம் முயற்சி செய்வோம்? நம்மை உண்டாக்கின தேவனை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்ததை கொடுத்து ஆராதிக்கிறோமா? ஆக இந்த நாள் முழுதும் நாம் இதை சிந்திப்போம். தேவன் சிறப்பானதை விரும்புகிறார். நம்மிடத்தில் அவர் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பகுதியில நமக்கு சிறப்பாய் இருப்பதை தியாகமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவும் தயாராக இருப்பது ஒரு உண்மையான ஆராதனையான அடையாளமாக இருக்கிறது. தேவன் தாமே இந்த நாள் முழுதும் தேவனுடைய உன்னத கனத்தையும் அவருடைய உயர்வையும் அளர்ந்து பார்த்து அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையை நாம் செலுத்த நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.